இன்றைய தினம் நாம் தரிசனம் பண்ண போகிற மகான் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். இன்னைக்கு ஒரு 50-60 வயசு கடந்தவங்களுக்கு இவரோட பேர் தெரியாமல் இருக்காது. சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். இந்த சேங்காலிபுரம் முதல்ல எங்கே இருக்கு? கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த காவிரியோட கிளை நதி குடமுருட்டி, சோழ சூடாமணி, இந்த 2 நதிகளுக்கு நடுப்புற இந்த சேங்காலிபுரம். பச்சை பசேல்னு இந்த ஊரை பார்க்கறதுக்கே அத்தனை ஆசையாக இருக்கும். அவ்வளவு அழகான கிராமம் சேங்காலிபுரம். சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர், அவரோட பேர் அனந்தராம தீட்சிதர். சேங்காலிபுரம் ஊர். பிற்காலத்தில் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர், சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சேங்காலிபுரம் சேங்காலிபுரம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு சேங்காலிபுரம் உபன்யாசம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சேங்காலிபுரம் ஃபேமஸ் ஆகிடுது. இவர் பிறந்தது 1903, 120 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். இவரோட அப்பா பேரு சுப்பிரமணிய தீட்சிதர், அம்மா பேரு சுப்புலட்சுமி அம்மையார். இவரோட அப்பா சுப்பிரமணிய தீட்சிதர் இருக்கார் இல்லையா, பெரிய ஸ்காலர், பெரிய வேத வித்து, நித்திய அக்னிஹோத்திரி. நித்திய அக்னிஹோத்திரி இந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, நித்திய அக்னிஹோத்திரி. இந்த நித்திய அக்னிஹோத்திரி எந்த இடத்துல வாசம் செய்கிறாரோ, அதாவது வசிக்கிறாரோ, அந்த பகுதிக்கே நல்லது நடக்கும். நித்திய அக்னிஹோத்திரி அப்படின்னா நித்தமும் அக்னியை வணங்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹோமகுண்டம் இருக்கு பார்த்தீங்களா, ஹோமத்தை நெருப்பு ஏற்படுத்தி அக்னி பகவானை வணங்கும் விதமாக ஹோமம் செய்வது நித்திய அக்னிஹோத்திரின்னு பேர். ஒரு காலத்தில் பல்லாயிரக்கணக்கான நித்திய அக்னிஹோத்திரிகள் இருந்த நமது பாரத தேசத்தில் இன்றைக்கு வெறும் 100கணக்கில் தான் நித்திய அக்னிஹோத்திரிகள் காணப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு வருத்தமடையக்கூடிய ஒரு தகவல். அது இவரோட அப்பா நித்திய அக்னிஹோத்திரி. இந்த நித்திய அக்னிஹோத்திரி எவர் செய்கிறாரோ, அந்த அனுஷ்டானத்தை எவர் தொடர்ந்து செய்கிறாரோ அவரிடம் சகலவிதமான தெய்வங்களும் வாசம் செய்யும். அவர் என்ன சொன்னாலும் அது வேத வாக்கு பலித்துவிடும். அந்த அளவுக்கு வேதத்தில் ஒரு கரை கண்டு நித்திய அக்னிஹோத்திரியாக வாழ்ந்தவர் சுப்பிரமணிய தீட்சிதர். சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் ஆரம்ப காலத்தில் தன்னோட அப்பா கிட்ட பாடங்களை கற்ற. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பருத்தியூர் கிருஷ்ண சாஸ்திரிகள், கடலங்குடி நடேச சாஸ்திரிகள், விஷ்ணுபுரம் சுவாமிநாத சாஸ்திரிகள், இப்படின்னு மிகப்பெரிய பல மகான்கள் கிட்ட பல பாடங்களையும் வேதம் தொடர்பான பலவற்றையும் கற்று தேர்ந்தார். இவர் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். யாரு? அனந்தராம தீட்சிதர். அந்த காலத்தில் பௌராணிகர் அப்படின்பா, உபன்யாசகர் அப்படின்பா. நமக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு கோவிலை பற்றின தகவல், ஒரு மகானை பற்றின தகவல், ஆன்மீகத்தில் ஒரு விழிப்புணர்வு, ராமனை பற்றின தகவல், தர்மனை பற்றின தகவல்லாம் நமக்கு இன்னைக்கு தெரியறது அப்படின்னா இதற்கு காரணம் உபன்யாசகர்கள். அவங்க கதை சொல்லலை அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு பக்தி இருந்திருக்காது, இவ்வளவு புகழ்பெற்ற தேசமா பாரத தேசம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த பௌராணிகர்கள் சொல்கிறோமே, உபன்யாசகர்கள், அவங்கெல்லாம் வேதத்தை கற்று, சாஸ்திர நூல்களை கற்று, இதிகாசங்களை கற்று, புராணங்களை கற்று, சகல மகான்களையும் பற்றி தெரிந்து கொண்டு உபன்யாசம் செய்ய வேண்டும். அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒரு மீடியாக்கள்லாம் கிடையாது. இன்றைக்கி நம்ம ஒரு திருநள்ளாறு கோவிலில் ஒரு விசேஷம் அப்படின்னா உடனே லைவ் பார்க்குறோம். திருவண்ணாமலை கார்த்திகை தீபமாக உடனே லைவ் பார்க்குறோம். திருவண்ணாமலை கோவிலை பார்த்து நம்ம கும்பிடுறோம். அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் விஷயத்தை சொல்லணும்.
அது போன்ற காலத்தில் ஊர் ஊராகச் சென்று ஆன்மீகத்தை பரப்பியவர் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். இவருடைய காலத்தில், இவர் பிறந்தது 1903 சொன்னேன். இவர் சித்தியானது 1969. இவருடைய ஜீவ சமாதி, அதாவது அதிஷ்டானம் எங்க இருக்கு அப்படின்னா, சேலம் மாநகரத்தில் சின்ன திருப்பதி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இவர் உபன்யாசகர்னு பார்த்தோம். இவர் உபன்யாசம் பண்ற காலத்தில் தமிழகத்தில் நாஸ்திகம் பெரிய அளவில் காணப்பட்டது. ஒரு உபன்யாசகர் ஒரு இடத்துக்கு போய் நல்ல விஷயங்களை சொல்றார் அப்படின்னா அவருக்கு பலவிதமான சிக்கல்கள், அவருக்கு பலவிதமான இடையூறுகள். இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு கஷ்டம் வருது, நமக்கு இடையூறு வருதுன்னா நம்ம அங்கே போய் சொல்லுவோமோ? ஒரு உபன்யாசகர் போய் சொல்லுவாரா? அவருக்கே பயமாக இருக்கும். யாரான கல் விட்டு எரிச்சு என்ன பண்ணுறது? குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, எதுக்குங்க அங்கே போயிட்டு? வேணாங்க, நீ எல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், வெளியில் நீங்கள் போனாலே எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற காலம் அது. ஆனால் அந்த காலத்திலும் தைரியமாக துணிச்சலாக பல ஊர்களுக்கு போய் ஆன்மீகத்தை பரப்பியவர் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். இந்த மகானை பற்றி நாளைய குருவே சரணத்திலும் தொடர்ந்து காணலாம். நன்றி.